ஓம் நமச்சிவாய. ஆதி அந்தமில்லாத அந்த மகா ஜோதியின் பேரொளியை வணங்கி இதை உங்களுக்கு சொல்கிறேன். இன்று உங்கள் மனதிற்குள் எரிந்து கொண்டிருக்கும் கவலைகள், வலிகள் மற்றும் துயரங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கவே இந்த அக்னி தத்துவம் உங்களை வந்தடைந்திருக்கிறது. நெருப்பு எதை தொட்டாலும் அதை தன்னைப் போலவே மாற்றிக்கொள்ளும். அதுபோலவே இந்த உரையில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் உள்ளத்தில் இருக்கும் பலவீனங்களை எரித்து உங்களை ஒரு மகா சக்தியாக மாற்றப் போகிறது. வாழ்க்கையில் கவலை என்பது ஒரு நஞ்சை போன்றது. ஆனால் அந்த நஞ்சையும் அமிர்தமாக மாற்றும் வித்தை தெரிந்தவர் நம் சிவபெருமான். உங்கள் வாழ்வில் நீங்கள் சந்திக்கும் போராட்டங்கள் உங்களை அழிப்பதற்காக வரவில்லை, உங்களை செதுக்குவதற்காக வந்திருக்கின்றன. நெருப்பில் வாட்டப்பட்ட தங்கம்தான் ஆபரணமாக மாறுகிறது. அதுபோலவே சோதனைகளில் வெந்தவன்தான் சாதிக்க பிறந்தவனாகிறான். எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டங்கள் என்று கேட்காதீர்கள். இந்த கஷ்டங்களை தாண்டி செல்லும் வலிமை எனக்குள் இருக்கிறது என்று சொல்லுங்கள். சிவபெருமானின் நெற்றியில் இருக்கும் அந்த திருநீரு நமக்கு ஒரு மிகப்பெரிய உண்மையை உணர்த்துகிறது. இந்த உலகில் எதுவுமே நிரந்தரமில்லை, அனைத்தும் ஒரு நாள் சாம்பலா போகிறது என்பதுதான் அது. அப்படி இருக்கும் பொழுது இந்த தற்காலிகமான கவலைகளுக்கு நீங்கள் ஏன் இத்தனை முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள்? உங்கள் கவலைகளை சிவனின் திருவடிகளில் அர்ப்பணியுங்கள். எவன் ஒருவன் அனைத்தையும் இறைவனிடம் ஒப்படைத்துவிட்டு தன் கடமையை மட்டும் செய்கிறானோ அவனை எந்த துயரமும் அண்டாது. உங்களுக்குள் ஒரு மூன்றாவது கண் இருக்கிறது, அதுதான் ஞானக்கண். உலகத்தை புறக்கண்களால் பார்க்காதீர்கள், அகக்கண்களால் பாருங்கள். அப்பொழுதுதான் உங்கள் கவலைகளுக்கு காரணம் உங்கள் சூழல் அல்ல, உங்கள் எண்ணங்கள் தான் என்பது புரியும். உங்கள் எண்ணங்களை மாற்றினால் உங்கள் வாழ்க்கை மாறும். சிவன் சுடுகாட்டில் அமர்ந்து தவம் செய்கிறார் என்றால் எதற்கும் அஞ்சாத மனநிலையை அவர் பெற்றிருக்கிறார் என்று அர்த்தம். மரணத்தை கண்டு அஞ்சாதவனுக்கு இந்த உலகில் கவலைப்பட எதுவுமே இல்லை. அக்னி என்பது அழிப்பதற்கானது மட்டுமல்ல, அது தூய்மைப்படுத்துவதற்கானது. உங்கள் கவலைகளை அக்னியில் இடுங்கள், அது சாம்பலாகி போகட்டும். அந்த சாம்பலில் இருந்து ஒரு புதிய மனிதனாக நீங்கள் பிறக்க வேண்டும். பழைய கசப்பான நினைவுகளை சுமந்து கொண்டு திரியாதீர்கள், அது உங்கள் பயணத்தின் வேகத்தை குறைக்கும். கடந்த காலத்தை புதைத்துவிட்டு நிகழ்காலத்தில் வாழுங்கள். இந்த நிமிடம் உங்கள் கையில் இருக்கிறது. இந்த நிமிடத்தை சரியாக பயன்படுத்தினால் உங்கள் எதிர்காலம் பொன்னானதாக மாறும். தன்னம்பிக்கை என்பது உங்கள் ஆன்மாவில் எரியும் தீ. அந்த தீயை யாராலும் அணைக்க முடியாது, உங்களை தவிர. மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள், உங்களை எப்படி விமர்சிக்கிறார்கள் என்பதை பற்றி சிந்திக்காதீர்கள். சிங்கம் காட்டில் நடக்கும்போது நரிகளின் ஊளையிடலை கண்டு திரும்புவதில்லை. நீங்கள் ஒரு சிங்கம், உங்கள் பாதை கம்பீரமானது. உங்கள் இலக்கை நோக்கி துணிச்சலுடன் முன்னேறுங்கள். தடைகள் வந்தால் அதை தகர்த்தெறியுங்கள், பாறைகள் வந்தால் அதை ஏணியாக மாற்றிக்கொள்ளுங்கள். அன்புதான் இந்த பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய சக்தி. சிவபெருமான் அன்பிற்கு கட்டுப்படுபவன், எளியோர்க்கு எளியவன், அடியார்க்கு இனியவன். உங்கள் இதயத்தில் அன்பை வளர்த்துக் கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கு உதவுங்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கும் ஒவ்வொரு சிறு உதவியும் உங்களுக்கு பல மடங்கு பலமாக திரும்பி வரும். பொறாமை, வஞ்சகம், கோபம் போன்ற தீய எண்ணங்களை உங்கள் மனதில் தங்க விடாதீர்கள். அவை உங்கள் மன அமைதியை குலைக்கும் கரையான்கள். அவற்றை ஞானமெனும் நெருப்பால் சுட்டெறியுங்கள். வெற்றி என்பது ஒரு நாளில் கிடைப்பதல்ல, அது ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யும் உழைப்பின் திரட்சி. சோர்வு வரும்போது கைலாய மலையை நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த மலையைப் போல உறுதியாக இருங்கள். அசைக்க முடியாத நம்பிக்கையோடு உங்கள் செயல்களை தொடருங்கள். காலம் கனிந்து வரும்போது நீங்கள் விரும்பிய அனைத்தும் உங்களை தேடி வரும். அவசரப்படாதீர்கள், அதே சமயம் சோம்பலாகவும் இருக்காதீர்கள். நிதானமான வேகமே உங்களை சிகரத்திற்கு அழைத்துச் செல்லும். மனம் ஒரு குரங்கு போன்றது, அது அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். தியானம் பழகுங்கள், மௌனத்தின் மொழியை உணருங்கள். மௌனத்தில் தான் பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் புதைந்துள்ளன. அமைதியாக இருக்கும் மனதிற்குத்தான் சரியான முடிவுகளை எடுக்கும் ஆற்றல் உண்டு. குழப்பமான நேரத்தில் எந்த முடிவையும் எடுக்காதீர்கள். இறைவனை துதியுங்கள், அவன் உங்களுக்கு சரியான வழியை காட்டுவான். நீங்கள் தனியாக இல்லை, அந்த பரம்பொருள் எப்போதும் உங்களுக்குள் குடிகொண்டிருக்கிறார். வாழ்க்கை ஒரு நாடகம். இதில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரத்தை சிறப்பாக செய்யுங்கள். இன்பம் வரும்போது துள்ளி குதிக்காதீர்கள், துன்பம் வரும்போது துவண்டு போகாதீர்கள். இரண்டையும் சமமாக பாவிக்கும் மனப்பக்குவத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். இதுவும் கடந்து போகும் என்ற மந்திரத்தை எப்போதும் மனதில் இருத்துங்கள். எதுவும் நிலையானது அல்ல என்ற அறிவு உங்களுக்கு வந்துவிட்டால் நீங்கள் எதற்கும் கலங்க மாட்டீர்கள். நீங்கள் ஒரு வெற்றியாளர், அதை உங்கள் ஆழ்மனதில் ஆழமாக பதியுங்கள். உங்கள் உடலில் ஓடும் ஒவ்வொரு துளி இரத்தமும் உங்கள் லட்சியத்திற்காக துடிக்கட்டும். உறங்கும் போது கூட உங்கள் கனவுகள் உங்களை உழுக்க வேண்டும். தூக்கத்தில் காண்பது கனவல்ல, உங்களை தூங்க விடாமல் செய்வதுதான் உண்மையான கனவு. அந்த கனவை நனவாக்க இப்போதே எழுந்து செயல்படுங்கள்.
காலம் நமக்காக காத்திருக்காது. நெருப்பாயிருங்கள், எதற்கும் அடிபணியாதீர்கள். உண்மையாக இருங்கள், எதற்கும் அஞ்சாதீர்கள். நேர்மையாக இருங்கள், எதற்கும் தயங்காதீர்கள். தர்மத்தின் வழியில் நடப்பவனுக்கு பிரபஞ்சமே துணை நிற்கும். உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் ஒரு கொண்டாட்டமாக இருக்கட்டும். கவலைகளை எரித்து சாம்பலாக்கிவிட்டு அந்த சாம்பலில் இருந்து பீனிக்ஸ் பறவையைப் போல உயரே பறந்து செல்லுங்கள். உலகம் உங்களை கண்டு வியக்கட்டும். உங்கள் உள்ளத்தில் இருக்கும் அக்னியை இன்னும் பிரகாசமாக எரிய விடுங்கள். பலர் உங்களை நோக்கி வீசும் விமர்சனங்கள் என்னும் கற்களை உங்கள் வெற்றிக்கான கோட்டையின் அடித்தளமாக மாற்றுங்கள். சிவபெருமான் எப்படி தன் கழுத்தில் நாகத்தை ஆபரணமாக அணிந்திருக்கிறாரோ அதே போல உங்களுக்கு வரும் ஆபத்துகளையும் அச்சுறுத்தல்களையும் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வாருங்கள். பயம் உங்களை ஆளக்கூடாது, நீங்கள் தான் பயத்தை ஆள வேண்டும். வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியம் என்னவென்றால் உங்களை நீங்கள் முழுமையாக நம்புவதுதான். உலகம் உங்களை கைவிட்டாலும் உங்கள் மீது உங்களுக்கு இருக்கும் நம்பிக்கை உங்களை கைவிடாது. சிவன் ஏன் எப்போதும் யோக நிலையில் மௌனமாக இருக்கிறார் என்று சிந்திச்சது உண்டா? அந்த மௌனம்தான் பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய சக்தி. உங்கள் உழைப்பும் அப்படிப்பட்ட மௌனமாக இருக்கட்டும். உங்கள் திட்டங்களை யாரிடமும் முன்கூட்டியே சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை உலகம் உங்கள் வெற்றியின் மூலம் மட்டுமே தெரிந்து கொள்ள வேண்டும். கவலைகள் எப்பொழுது உருவாகின்றன தெரியுமா? நீங்கள் மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிட்டு பார்க்கும் போதுதான். பிரபஞ்சத்தில் இருக்கும் ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு அழகோடு மலர்கிறது. ரோஜா மலரை பார்த்து தாமரை வருந்துவதில்லை. அதே போல உங்கள் வாழ்விலும் ஒரு பொற்காலம் வரும். அதுவரை உங்கள் உழைப்பை தடையின்றி தாருங்கள். அவசரப்பட்டு பறிக்கப்படும் கனி கசக்கும். காலம் கனிந்து வரும் வெற்றியே உங்களுடன் நிலையாக நிற்கும். வறுமையோ தோல்வியோ ஏமாற்றமோ எதுவாக இருந்தாலும் சரி, அது தற்காலிகமானது என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். கைலாய மலை எவ்வளவு பனியால் மூடப்பட்டிருந்தாலும் அதன் கம்பீரம் குறைவதில்லை. அதுபோல உங்கள் சூழல் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் உங்கள் மன உறுதியை இழந்து விடாதீர்கள். தர்மத்தின் வழியில் நடப்பவனுக்கு சோதனைகள் வரலாம், ஆனால் ஒருபோதும் வேதனை தந்து அழிய விடாது. உங்கள் உடலையும் மனதையும் தூய்மையாக வைத்திருங்கள். எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட மனிதர்களிடமிருந்து சற்று தூர விலகியே இருங்கள். உங்களை சுற்றி எப்போதும் ஒரு நேர்மறையான ஆற்றல் இருக்கட்டும். காலத்தை வீணடிப்பவன் தன் வாழ்க்கையை வீணடிக்கிறான். காலத்தின் அதிபதி கால பைரவன். காலத்தை சரியாக பயன்படுத்துபவன் உலகையே ஆளலாம். இன்று நீங்கள் செய்யும் தியாகங்கள் தான் நாளை உங்கள் சிம்மாசனத்தை வடிவமைக்கப் போகின்றன. அழித்தல் என்பது ஒரு புதிய ஆக்கத்தின் புள்ளி. உங்கள் சோம்பலை அழியுங்கள், உங்கள் பயத்தை அழியுங்கள், உங்கள் தயக்கத்தை எரித்து சாம்பலாக்குங்கள். அப்போதுதான் உங்களுக்குள் இருக்கும் அந்த மகாவீரன் வெளியே வருவான். நீங்கள் சாதாரணமானவர் அல்ல, அந்த பரம்பொருளின் ஒரு துளி. உங்களால் எட்ட முடியாத உயரம் என்று இந்த அண்ட சராசரத்திலே எதுவுமே இல்லை. ஒவ்வொரு விடியலிலும் நான் இன்று என் இலக்கை நோக்கி இன்னும் ஒரு அடி முன்னேறுவேன் என்று உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். சோர்வு உங்களை தழுவும் போது ஆழமாக மூச்சை இழுத்து உங்கள் நெற்றிக்கண்ணை நினைத்து பாருங்கள். அங்கே ஒரு பேரொளி எரியும். அந்த ஒளி உங்களுக்குள் இருக்கும் அனைத்து தடைகளையும் சுட்டெரிக்கும். எழுந்து வாருங்கள், உங்க சரித்திரத்தை நீங்களே எழுதுங்கள். உங்களுக்குள் இருக்கும் அந்த அக்னி ஜுவாலையை இன்னும் தீவிரமாக்குங்கள். எவன் ஒருவன் தன் பாதையில் வரும் சோதனைகளை கண்டு பின்வாங்கவில்லையோ அவனுக்கு பிரபஞ்சம் மண்டியிடும். சிவபெருமானின் கையில் இருக்கும் உடுக்கை பிரபஞ்சத்தின் ஆதி ஒலியான நாதத்தை குறிக்கிறது. அதுபோல உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் எழுப்பும் உழைப்பின் சத்தம் உங்களை சுற்றியுள்ள அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் விரட்டியடிக்க வேண்டும். பல நேரங்களில் நாம் எடுக்க நினைக்கும் பெரிய முடிவுகளுக்கு தடையாக இருப்பது நாளை பார்த்து கொள்ளலாம் என்ற எண்ணம்தான். காலத்தை வென்ற மகா காலனின் தத்துவம் நமக்கு சொல்வது என்னவென்றால், காலம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. இன்று நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு சிறு முயற்சியும் நாளை ஒரு மாபெரும் வெற்றியாக உருவெடுக்கும். சோம்பேறித்தனம் என்னும் நஞ்சை உங்கள் மனதிற்குள் அனுமதிக்காதீர்கள். சுறுசுறுப்பும் விடாமுயற்சியும் தான் உங்களுக்கான உண்மையான ஆயுதங்கள். வாழ்க்கையில் உங்களை ஏளனம் செய்தவர்கள், உங்களால் முடியாது என்று சொன்னவர்கள் முன்னிலையில் நீங்கள் சாதித்து காட்டுவதுதான் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் ஆகச்சிறந்த பதில். அவர்கள் உங்களை நோக்கி வீசும் அவமானங்களை எரிபொருளாக மாற்றி உங்கள் இலட்சிய நெருப்பை இன்னும் வேகமாக எரியவிடுங்கள். இமயமலை எவ்வளவு உயரமானதோ அதே அளவு அசைக்க முடியாத மன உறுதியை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அன்பும் கருணையும் பலவீனம் அல்ல. சிவபெருமான் எப்படி தன் பக்தர்களுக்காக எளிய உருவம் தாங்கி வருகிறாரோ அதே போல நீங்கள் எவ்வளவு பெரிய உயரத்தை எட்டினாலும் உங்கள் எளிமையையும் மனிதநேயத்தையும் மட்டும் விட்டு விடாதீர்கள். ஆணவம் கொண்டவன் எவ்வளவு பெரிய பலசாலியாக இருந்தாலும் ஒரு நாள் வீழ்வான். ஆனால் அடக்கமும் கருணையும் கொண்டவன் எளியவனாக இருந்தாலும்
எப்போதும் மக்களின் மனதில் வாழ்வான். உங்கள் கவலைகளை பற்றி சிந்திப்பதை நிறுத்திவிட்டு அதற்கான தீர்வுகளை பற்றி சிந்திக்கத் தொடங்குங்கள். ஒரு இருட்டு அறையில் விளக்கை ஏற்றினால் இருள் எப்படி ஓடிப்போகுமோ அதுபோல உங்கள் அறிவையும் விவேகத்தையும் பயன்படுத்தினால் உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும். உங்களுக்குள் இருக்கும் அந்த எல்லையற்ற ஆற்றலை உணருங்கள். நீங்கள் சாதாரண மனிதர் அல்ல, நீங்கள் சாதனைகளை படைக்க வந்த சிவனின் அம்சம். ஒவ்வொரு நொடியும் உங்கள் லட்சியத்தை நோக்கி ஓடுங்கள். சோர்வு உங்கள் கண்களை மறைக்கும் போது ஒரு நிமிடம் கண்களை மூடி ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை மனதிற்குள் உச்சரியுங்கள். அந்த ஒளியின் அதிர்வு உங்கள் உடலிலும் மனதிலும் ஒரு புதிய புத்துணர்ச்சியையும் மாபெரும் சக்தியையும் பாய்ச்சும். எழுந்து நில்லுங்கள். உங்கள் இலக்கை அடையும் வரை ஓயாதீர்கள். உங்களிடம் இருக்கும் அந்த பேராற்றலை முழுமையாக வெளிப்படுத்துங்கள். நீங்கள் கடந்து வந்த பாதையில் சிந்திய கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் இனி நீங்கள் பெறப்போகும் வெற்றியின் சரித்திர பக்கங்களாக மாறப்போகின்றன. சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரராக இருந்து நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்னவென்றால், உங்களுக்குள் இருக்கும் மென்மையையும் கடினத்தன்மையையும் சமமாக ஆள வேண்டும் என்பதுதான். சவால்கள் வரும்பொழுது இமயமலை போன்ற கடினத்தன்மையும், மனிதர்களை நேசிக்கும் போது கங்கை போன்ற மென்மையையும் கையாளுங்கள். வாழ்க்கையில் உங்களை வீழ்த்த பல சூழ்ச்சிகள் வரலாம், ஆனால் தர்மத்தின் பக்கமே இறுதி வெற்றி இருக்கும் என்பதை எப்போதும் மறவாதீர்கள். நாரதர் கலகம் நன்மையில் முடிவது போல உங்கள் வாழ்வில் வரும் சில குழப்பங்களும் ஏமாற்றங்களும் உங்களுக்கு ஒரு நன்மையையே செய்ய போகின்றன. உங்களை விட்டு சென்றவர்களை பற்றி நினைத்து கவலைப்படாதீர்கள். தகுதியற்றவை உங்களை விட்டு விலகுவது, தகுதியானவை உங்களை வந்தடைவதற்காகத்தான். உங்கள் மனதை ஒரு தூய்மையான ஸ்படிகமாக மாற்றுங்கள். எதற்கும் கலங்காத, எதற்கும் தயங்காத அந்த தெளிவுதான் உங்களை ஒரு தலைவனாக மாற்றும். சிவபெருமானின் நெற்றியில் இருக்கும் 3 கோடுகள் பற்று, ஆணவம், கண்மம் ஆகிய 3ஐயும் நீக்க வேண்டும் என்பதை உணர்த்துகின்றன. உங்கள் மனதில் இருக்கும் அகந்தையை ஒழித்துவிட்டு தூய்மையான உழைப்பால் உங்கள் பாதையை செதுக்குங்கள். வெற்றி என்பது ஏதோ ஒரு தூரத்தில் இருக்கும் இலக்கல்ல. நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களை மேம்படுத்திக் கொள்ளும் அந்த பயணமே வெற்றிதான். நேற்று இருந்ததை விட இன்று நான் சிறந்தவனாக இருக்கிறேன் என்று உங்களால் சொல்ல முடிந்தால் நீங்கள் ஏற்கனவே வெற்றியின் பாதையில் தான் இருக்கிறீர்கள். தோல்விகளை கண்டு ஒருபோதும் அஞ்சாதீர்கள். ஒவ்வொரு தோல்வியும் உங்களுக்கு ஒரு புதிய பாடத்தை கற்றுக் கொடுத்து உங்களை இன்னும் வலிமையானவராக மாற்றுகிறது. பயத்தை உங்கள் அகராதியிலிருந்தே நீக்கிவிடுங்கள். இந்த உலகில் எதற்கும் அஞ்சாத ஒரு மனநிலை உங்களுக்கு வேண்டும். அந்த நீலகண்டன் எப்படி ஆலகால விஷத்தை கண்டு அஞ்சாமல் அதை தன் தொண்டையிலேயே நிறுத்தினாரோ, அதே போல உங்களுக்கு வரும் சவால்களையும் விமர்சனங்களையும் உத்வேகமாக மாற்றி உங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஆற்றலுக்கு எல்லையே இல்லை என்பதை உணருங்கள். இந்த நீண்ட பயணத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்குள் இருக்கும் அந்த மகா சிவத்தின் சக்தியை தட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறது. சோர்வை உதறி தள்ளுங்கள். சோம்பலை எரித்து சாம்பலாக்குங்கள். இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. எழுந்து வாருங்கள், சாதித்து தீருங்கள். உங்களுக்குள் இருக்கும் அந்த ஞான தீயை இன்னும் சுடர்விட்டு எரியச் செய்யுங்கள். உலகமே உங்களை எதிர்த்து நின்றாலும் உங்கள் உள்மனதில் இருக்கும் அந்த மகா சக்தி உங்களை ஒருபோதும் விழச் செய்யாது. சிவபெருமான் எப்படி திரிபுரங்களை ஒரே ஒரு புன்னகையால் எரித்து சாம்பலாக்கினாரோ, அதே போல உங்களுக்கு வரும் மலை போன்ற துயரங்களையும் ஒரு சிறு புன்னகையோடு கடந்து செல்ல பழகுங்கள். துன்பங்களை கண்டு புன்னகைப்பவனை இந்த உலகத்தில் யாராலும் தோற்கடிக்க முடியாது. வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு ஏமாற்றமும் மனிதர்களை பற்றி நீங்கள் கற்றுக்கொள்ளும் ஒரு பாடமே தவிர வேறொன்றுமில்லை. யார் உங்களை விட்டு விலகினாலும், யார் உங்களை நிராகரித்தாலும் அதை பற்றி சிந்தித்து உங்கள் பொன்னான நேரத்தை வீணாக்காதீர்கள். கைலாயநாதன் தனிமையில் இருந்தாலும் எப்படி பேரானந்தத்தில் திளைக்கிறாரோ, அதே போல உங்கள் மகிழ்ச்சியை அடுத்த மனிதர்களின் கைகளில் கொடுத்து விடாமல் உங்கள் வசமே வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தனித்து நிற்கும் போதுதான் உங்கள் உண்மையான பலம் உங்களுக்கு தெரிய வரும். விதி என்பது மாற்ற முடியாதது அல்ல. உங்களின் அசைக்க முடியாத உழைப்பாலும் மதிநுட்பத்தாலும் எந்த விதியையும் உங்களால் மாற்றி எழுத முடியும். மார்க்கண்டேயனுக்காக சிவபெருமான் காலனையே உதைத்து தள்ளிய சரித்திரம் நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், தூய்மையான பக்தியும் நேர்மையான லட்சியமும் கொண்ட ஒருவனை எந்த காலத்தாலும் விதியாலும் வெல்ல முடியாது என்பதுதான். உங்கள் லட்சியத்தின் மீது உங்களுக்கு இருக்கும் பக்தி அசைக்க முடியாததாக இருக்கட்டும். மனதை எப்போதும் ஒருமுகப்படுத்துங்கள். உங்கள் கவனம் சிதறும் போதுதான் கவலைகள் உங்களை ஆக்கிரமிக்கின்றன. அலைபாயும் மனதை அடக்க பழகிக் கொண்டால் இந்த உலகத்தில் உங்களால் சாதிக்க முடியாத காரியம் என்று எதுவுமே இல்லை. உங்கள் உழைப்பு ஒரு தவம் போல இருக்கட்டும். காட்டில் தவம் செய்யும் யோகியை சுற்றியுள்ள சத்தங்கள்
எப்படி பாதிப்பதில்லையோ அதே போல உங்களை சுற்றி நடக்கும் தேவையற்ற வதந்திகளும் எதிர்மறை பேச்சுகளும் உங்கள் காதுகளை எட்டக்கூடாது. இன்று நீங்கள் படும் அவமானங்கள் யாவும் நாளை நீங்கள் அடையப் போகும் புகழுக்கான விதைகளே. அவமானங்களை ஆபரணங்களாக ஏற்கும் மனப்பக்குவத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். கங்கையை தன் தலையில் தாங்கி உலகை காத்த சிவனைப் போல உங்களுக்கு வரும் அழுத்தங்களை தாங்கிக் கொண்டு உலகிற்கு நன்மைகளை மட்டுமே செய்யத் தொடங்குங்கள். நீங்கள் செய்யும் தர்மம் உங்களை எப்போதும் அரணாக நின்று காக்கும். சோர்வு என்பது ஒரு தற்காலிகமான மேகம் போன்றது. அது சூரியனை தற்காலிகமாக மறைக்கலாமே தவிர சூரியனின் ஒளியை அழிக்க முடியாது. உங்களுக்குள் இருக்கும் அந்த சூரியனை கவலைகள் என்னும் மேகங்கள் மறைக்க அனுமதிக்காதீர்கள். நம்பிக்கையோடு அடுத்த அடியை எடுத்து வையுங்கள். உங்கள் இலக்கு மிக அருகில் இருக்கிறது. உங்களுக்குள் இருக்கும் அந்த பேரொளியை பிரபஞ்சம் முழுவதும் பரவச் செய்யுங்கள். இந்த உலகத்தில் உங்களை அசைக்கக்கூடிய சக்தி வேறு எதற்கும் இல்லை. உங்களுக்குள் இருக்கும் அந்த மகா சிவத்தை தவிர. சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக கல்லால மரத்தின் கீழ் அமர்ந்து மௌனமாகவே சனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் செய்த சரித்திரம் நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், உண்மையான ஞானம் என்பது வார்த்தைகளில் இல்லை, ஆழமான அமைதியில் தான் இருக்கிறது என்பதுதான். உங்கள் மனதை அந்த அமைதிக்கு கொண்டு வாருங்கள். வாழ்க்கையில் உங்களை வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு யாராவது குழி பறித்தால் அதை கண்டு அஞ்சாதீர்கள். அந்த நந்தியம் பெருமான் எப்படி சிவனின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு எப்போதும் விழிப்புணர்வோடு இருக்கிறாரோ அதே போல நீங்களும் உங்கள் இலட்சியத்தில் விழிப்புணர்வோடு இருங்கள். உங்களை சுற்றி நடக்கும் சூழ்ச்சிகள் அனைத்தும் உங்கள் விழிப்புணர்வை சோதிக்கும் கருவிகளே தவிர வேறொன்றுமில்லை. தடைகளை தாண்டி ஓடும் நதிதான் கடலை அடைகிறது. தடைகளை கண்டு தேங்கும் நீர் பாசானமாக மாறிவிடுகிறது. நீங்கள் ஓடும் நதி, உங்கள் இலக்கு அந்த மகா சமுத்திரம். பல நேரங்களில் நாம் இழந்தவைகளை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒன்றை இழந்தால்தான் மற்றொன்றை பெற முடியும் என்பது இயற்கையின் நியதி. சிவபெருமான் தன் உடலையே பாதியாக கொடுத்து அர்த்தநாரீஸ்வரர் ஆனார் என்றால் அங்கே சுயநலமின்மையும் சமத்துவமும் பிறக்கிறது. உங்களிடம் இருக்கும் கர்வத்தையும் பேராசையையும் நீங்கள் என்று இழக்கிறீர்களோ அன்றுதான் உங்களுக்குள் இருக்கும் தெய்வீக தன்மை முழுமையாக வெளிப்படும். உழைப்பை கைவிடாதே, காலத்தை கணக்கிடாதே. விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. அது மண்ணுக்குள் தன் வேலையை செய்து கொண்டே இருக்கும். அதுபோல நீங்கள் செய்யும் தர்மமும் நேர்மையான உழைப்பும் உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுக்கான பாதையை செதுக்கிக் கொண்டிருக்கும். காலம் வரும்போது அந்த விதை எப்படி மாபெரும் விருட்சமாக மாறுகிறதோ அப்படி உங்கள் உழைப்பும் உலகறியும் வெற்றியாக மாறும். மனப்பயம் என்பது உங்களை நீங்களே சிறை வைத்துக் கொள்ளும் கூண்டு. அந்த கூண்டை தகர்த்துவிட்டு வெளியே வாருங்கள். இமயமலையின் உச்சியில் வீசும் கடுமையான பனிப்புயலிலும் அசையாமல் நிற்கும் அந்த சிவனின் கம்பீரத்தை உங்கள் மனதில் நிலைநிறுத்துங்கள். உங்களுக்கு வரும் துன்பங்கள் யாவும் ஒரு மேகமூட்டத்தை போன்றவை. அவை எவ்வளவு அடர்த்தியாக இருந்தாலும் சூரியனின் ஒற்றை கதிர்வீச்சுக்கு முன்னால் கலைந்துதான் ஆக வேண்டும். நீங்கள் அந்த சூரியன். உங்கள் சிந்தனைகள் என்றும் தூய்மையாக இருக்கட்டும். அடுத்தவர்களின் வீழ்ச்சியில் உங்கள் வளர்ச்சியை தேடாதீர்கள். உங்களின் சுய பலத்தால், சொந்த உழைப்பால் உயரே ஏறுங்கள். அங்கேதான் உண்மையான நிம்மதியும் நிரந்தரமான புகழும் இருக்கும். உங்களை செதுக்கும் மொழியாக உங்கள் கஷ்டங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். சிற்பமாக மாறப்போகும் பாறைக்குத்தான் சுத்தியலின் வலி தெரியும். நீங்கள் செதுக்கப்பட்டு விட்டீர்கள். இனி ஜொலிக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி. இந்த மாபெரும் ஞான பயணம் உங்கள் வாழ்க்கையின் புதிய விடியலாக இருக்கட்டும். கவலைகளை அக்னியில் இட்டு சாம்பலாக்கிவிட்டு கம்பீரமாக நிமிர்ந்து நடங்கள். பிரபஞ்சத்தின் பேராற்றல் எப்போதும் உங்களை வழிநடத்தும். உங்களுக்குள் எரியும் அந்த லட்சிய நெருப்பை இன்னும் உக்கிரமாக்குங்கள். எவன் ஒருவன் சூழல்களின் அடிமையாக மாற மறுக்கிறானோ அவனை காலமும் விதியும் தன் கைகளில் ஏந்தி தாங்கும். சிவபெருமான் பிரதோஷ காலத்தில் ஆனந்த தாண்டவம் ஆடும்போது 33 தேவர்களும் மௌனமாக நின்று தரிசிப்பார்கள். அதுபோல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் சவால்களுக்கு நடுவே நீங்கள் ஆடும் உழைப்பின் தாண்டவம் உங்களை ஏளனம் செய்தவர்களை மௌனமாக வேடிக்கை பார்க்க வைக்க வேண்டும். வாழ்க்கையில் உங்களை சோதிக்கும் தருணங்கள் யாவும் உங்கள் பொறுமையை அளவிடுவதற்காக அல்ல, உங்கள் ஆளுமையை இன்னும் பட்டை தீட்டுவதற்காகவே வருகின்றன. கைலாய மலையின் கடுமையான பாதையில் பயணிப்பவனுக்கு தெரியும் ஒவ்வொரு அடியும் எவ்வளவு கடினமானது என்று. ஆனால் அந்த பாதையை கடந்து உச்சியை அடைபவனுக்கு மட்டுமே ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் பேரழகும் தரிசனமாகும். உங்கள் பாதையும் கடினமானதுதான், ஆனால் நீங்கள் அடைய போகும் சிகரம் உன்னதமானது. மனதில் எழும் தேவையற்ற சலனங்களையும் பயத்தையும் உங்கள் நெற்றிக் கண்ணால் சுட்டெறியுங்கள். என்னால் முடியுமா என்ற ஒற்றை கேள்விதான் மனிதனின் மிகப்பெரிய எதிரி. அந்த எதிரியை உங்கள் சிந்தனைக்குள்ளேயே வரவிடாதீர்கள். சிவபெருமானின் கையில் இருக்கும் திரிசூலம் இச்சை,
கிரியை, ஞானம் ஆகிய 3 சக்திகளை குறிக்கிறது. அதாவது உங்கள் தூய்மையான எண்ணம், தீவிரமான செயல், தெளிவான அறிவு ஆகிய 3ஐயும் ஒருங்கிணைத்தால் இந்த உலகில் உங்களால் வீழ்த்த முடியாத தடை என்று எதுவுமே இல்லை. விமர்சனங்களைக் கண்டு ஒருபோதும் உங்கள் வேகத்தை குறைத்துக் கொள்ளாதீர்கள். இந்த உலகம் வாழ்பவரையும் பேசும், வீழ்பவரையும் பேசும். அடுத்தவர்களின் வார்த்தைகளுக்கு உங்கள் வாழ்வை தீர்மானிக்கும் உரிமையை கொடுக்காதீர்கள். நஞ்சை உண்ட பிறகும் ஜொலிக்கும் ஈசனின் நீலகண்டத்தைப் போல உங்களுக்கு வரும் அவதூறுகளை உங்கள் தொண்டையிலேயே நிறுத்தி மாதை உங்களின் மன வலிமையாக மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் தூய்மையாக இருக்கும் வரை எந்த ஒரு தீய சக்தியும் உங்களை அசைக்க முடியாது. உழைப்பை ஒருபோதும் தற்காலிக பலன்களோடு ஒப்பிடாதீர்கள். ஒரு மூங்கில் மரம் முதல் சில வருடங்களுக்கு மண்ணுக்குள் தன் வேர்களை ஆழமாக பரப்புவதிலேயே கவனம் செலுத்தும். வெளியே எந்த வளர்ச்சியும் தெரியாது. ஆனால் வேர்கள் பலமானவுடன் சில நாட்களிலேயே அது விஸ்வரூபம் எடுத்து வானுயர வளரும். உங்கள் உழைப்பும் இப்போது மண்ணுக்குள் இருக்கும் வேரை போன்றது. வெளியில் யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களை நீங்களே பலப்படுத்திக் கொள்ளும் இந்த தவம் உங்களை ஒரு நாள் அசைக்க முடியாத உயரத்தில் கொண்டு போய் நிறுத்தும். மன அமைதிதான் உங்களின் ஆகச்சிறந்த ஆயுதம். போர்க்களத்தில் இருக்கும் வீரன் பதற்றம் அடைந்தால் தன் வாளை இழப்பான். நிதானமாக இருப்பவன் எதிரியின் அடுத்த நகர்வை கணிப்பான். உங்கள் வாழ்வில் எவ்வளவு பெரிய புயல் வீசினாலும் உங்களை நீங்களே நிதானப்படுத்திக் கொள்ளுங்கள். அமைதியான கடலில்தான் நிலவின் பிம்பம் முழுமையாக தெரியும். அமைதியான மனதில்தான் வெற்றிக்கான சரியான வழி புலப்படும். இந்த மாபெரும் உத்வேக பயணம் உங்கள் ஆழ்மனதின் கதவுகளை தட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறது. உங்களிடம் இருக்கும் சோம்பலையும் தயக்கத்தையும் இந்த அக்னி தத்துவத்தில் இட்டு முழுமையாக சாம்பலாக்குங்கள். அந்த சாம்பலிலிருந்து ஒரு புதிய விஸ்வரூபத்தோடு எழுந்து நில்லுங்கள். நீங்கள் வெல்ல பிறந்தவர்கள், சரித்திரம் படைக்க வந்தவர்கள். உங்களுக்குள் இருக்கும் அந்த பேரொளியை இன்னும் பிரகாசமாக ஜொலிக்கச் செய்யுங்கள். இந்த உலகத்தில் உங்களை பலவீனப்படுத்த நினைக்கும் எந்த ஒரு சக்தியும் உங்கள் அசைக்க முடியாத ஆன்மாவின் முன்னால் உதிர்ந்து போகும் தூசியே தவிர வேறொன்றும் இல்லை. சிவபெருமான் எப்படி தன் திருமேனி முழுவதும் திருநீற்றை பூசிக்கொண்டு இந்த உலகத்தின் மாயைகளை தகர்த்தெறிந்து நிற்கிறாரோ, அதே போல நீங்களும் உங்களை சுற்றியுள்ள தற்காலிகமான இன்பத் துன்பங்களை வென்று ஒரு நிலையான பேராற்றலாக மாற வேண்டும். வாழ்க்கையில் சில நேரங்களில் நீங்கள் எல்லாவற்றையும் இழந்துவிட்டது போல தோன்றலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பாத்திரத்தை முழுமையாக காலி செய்தால் மட்டுமே அதில் புதிய அமிர்தத்தை நிரப்ப முடியும். உங்கள் வாழ்வில் இருந்து சில மனிதர்களோ அல்லது சில வாய்ப்புகளோ விலகி இருக்கிறது என்றால் அதைவிட ஒரு மாபெரும் பொக்கிஷத்தை பிரபஞ்சம் உங்களுக்கு தரப்போகிறது என்று அர்த்தம். இழப்புகளை பற்றி சிந்தித்து உங்கள் ஆற்றலை வீணாக்காதீர்கள். கைலாயநாதன் எதையும் தன் வசம் வைத்திருக்கவில்லை. ஆனால் அவரே ஒட்டுமொத்த அண்ட சராசரத்திற்கும் அதிபதி. நீங்கள் எப்போது பற்றற்ற நிலைக்கு வருகிறீர்களோ அப்போதுதான் நீங்கள் எல்லாவற்றையும் வெல்லும் தகுதியை பெறுகிறீர்கள். உங்கள் பாதையில் வரும் முட்களை பற்றி கவலைப்படாதீர்கள். இமயமலையின் மிக கடினமான பாறைகளுக்கு நடுவேதான் மருத்துவ குணம் கொண்ட அரிய மூலிகைகள் வளர்கின்றன. அதுபோலவே உங்கள் வாழ்வின் மிக கடினமான சூழ்நிலைகளுக்கு நடுவேதான் உங்களின் அசாத்தியமான திறமைகளும் ஆளுமைகளும் வெளிப்படும். சவால்களைக் கண்டு பின்வாங்காமல் அதை நேருக்கு நேராக எதிர்கொள்ளுங்கள். சிவபெருமானின் காலடியில் இருக்கும் முயலகன் என்னும் அசுரன் அறியாமையை குறிக்கிறான். அந்த அறியாமையை மிதித்து நின்று ஞானத்தை உணர்த்துவது போல உங்களை முடக்க நினைக்கும் அறியாமையையும் பயத்தையும் உங்கள் காலடியில் மிதித்து தள்ளிவிட்டு முன்னேறுங்கள். விவேகமில்லாத உழைப்பு திசை தெரியாமல் ஓடும் குதிரையை போன்றது. உங்கள் உழைப்பிற்கு ஒரு தெளிவான திசையை உருவாக்குங்கள். சிவபெருமானின் தலையில் இருக்கும் பிறைச்சந்திரன் குளிர்ந்த மனநிலையையும் காலத்தின் கணக்கையும் குறிக்கிறது. எவ்வளவு பெரிய சவால்கள் வந்தாலும் உங்கள் மனதை அந்த சந்திரனைப் போல குளிர்ச்சியாகவும் நிதானமாகவும் வைத்திருங்கள். அவசரப்பட்டு எடுக்கப்படும் முடிவுகள் உங்களை வீழ்த்தக்கூடும். ஆனால் தீர்க்கமாக ஆலோசித்து எடுக்கப்படும் ஒரே ஒரு முடிவு உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் மாற்றி அமைக்கும். யார் உங்களை உதாசீனப்படுத்தினாலும் அவர்கள் முன்னால் உங்கள் உழைப்பால் உயர்ந்து நில்லுங்கள். உங்களை நிராகரித்த நாக்குகள் யாவும் உங்கள் வெற்றியை கண்டு வியந்து உங்களை பாராட்ட வேண்டும். அந்த அளவிற்கு உங்கள் உழைப்பின் வேகம் இருக்க வேண்டும். சுடுகாட்டின் சாம்பலையும் ஆபரணமாக மாற்றிய ஈசனின் தத்துவம் நமக்கு உணர்த்துவது இதுதான். இந்த உலகில் தேவையற்றது என்று எதுவுமே இல்லை. உங்களை தேவையற்றவன் என்று சொன்னவை இந்த உலகிற்கு நீங்கள் யார் என்பதை உங்கள் சாதனையின் மூலம் நிரூபித்து காட்டுங்கள். இந்த மாபெரும் அக்னி தத்துவ உரை உங்கள் ஆழ்மனதின் அணுக்களை எல்லாம் உத்வேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. சோர்வையும் கவலைகளையும் இந்த வினாடியே சுட்டெரித்து சாம்பலாக்குங்கள். உங்களுக்குள் இருக்கும் அந்த மகா சிவத்தின் பேராற்றலை உணர்ந்து
சிங்கத்தின் கம்பீரத்தோடு உங்கள் இலக்கை நோக்கி பாயுங்கள். வெற்றி உங்களை வந்தடையும் வரை உங்கள் பயணம் ஓயக்கூடாது. உங்களுக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த அண்ட சராசரத்தின் பேராற்றலை முழுமையாக விழித்தெழச் செய்யுங்கள். காலத்தை வென்ற மகா காலனின் நிழலில் இருக்கும் உங்களுக்கு இந்த உலகத்தின் சிறிய சோதனைகள் எம்மாத்திரம்? சிவபெருமான் எப்படி தன் தலையில் கங்கையை தாங்கி அதன் அதிவேக பாய்ச்சலை கட்டுப்படுத்தி உலகிற்கு நன்மையாக மாற்றினாரோ, அதே போல உங்கள் மனதில் எழும் ஆக்ரோஷமான உணர்ச்சிகளையும் கோபத்தையும் உங்களின் உழைப்பிற்கான உந்து சக்தியாக மாற்றிக்கொள்ளுங்கள். கட்டுக்கடங்காத வேகம் உங்களை அழித்துவிடும். ஆனால் கட்டுப்படுத்தப்பட்ட வேகம் உங்களை சிகரத்திற்கு கொண்டு சேர்க்கும். வாழ்க்கையில் உங்களை வீழ்த்த நினைக்கும் மனிதர்களின் சூழ்ச்சிகளைக் கண்டு ஒருபோதும் கலங்காதீர்கள். இமயமலையின் பாறைகளில் மோதும் அலைகள் எப்படி தானே சிதறிப் போகின்றனவோ, அதுபோல உங்களின் தூய்மையான எண்ணங்களின் முன்னால் உங்களை எதிர்க்கும் தீய சக்திகள் யாவும் தானே சிதறிப் போகும். யாரையும் பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உங்கள் ஆற்றலை வீணாக்காதீர்கள். நீங்கள் நேர்மையாகவும் தர்மத்தின் வழியிலும் நடக்கும்போது உங்களுக்கான நீதியை அந்த பிரபஞ்சமே சரியான காலத்தில் வழங்கும். உங்கள் கடமை உழைப்பது மட்டுமே. அதற்கான பலனை தரும் பொறுப்பை ஈசனிடம் விட்டுவிடுங்கள். மனதில் எழும் எதிர்மறை எண்ணங்கள் என்னும் நஞ்சை உங்களின் தன்னம்பிக்கை என்னும் நெருப்பால் சுட்டெரியுங்கள். நீங்கள் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்ற அசைக்க முடியாத விசுவாசம் உங்களுக்குள் இருக்க வேண்டும். சிவபெருமான் ஏன் எப்போதும் யோக நிலையில் தன் உள்நோக்கிய பார்வையோடு இருக்கிறார்? வெளி உலகம் உங்களை எவ்வளவுதான் குழப்ப நினைத்தாலும் உங்களுக்குள் இருக்கும் அந்த அமைதியையும் தெளிவையும் நீங்கள் இழந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான். உங்கள் மனதை ஒரு முகப்படுத்துங்கள். உலகத்தின் சத்தங்களை மௌனமாக்குங்கள். உங்கள் இலக்கை மட்டுமே உங்கள் கண்களுக்கு முன்னால் நிறுத்துங்கள். முயற்சிகள் சில நேரங்களில் தோல்வியில் முடிவடையலாம். ஆனால் முயற்சிக்கவே தயங்குவதுதான் உண்மையான தோல்வி. ஒரு சிற்பி பாறையை செதுக்கும் போது 100வது அடியில்தான் அந்த பாறை உடையும் என்றால் அதற்கு முன்னால் அடித்த 99 அடிகளும் வீணானது என்று அர்த்தம் அல்ல. அந்த அடிகள்தான் பாறையை பலவீனப்படுத்தி உடைவதற்கு காரணமாயிருந்தன. அதே போல நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சிறு முயற்சியும் உங்களை வெற்றியை நோக்கி கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறது. சோர்வடையும் போதெல்லாம் கைலாயநாதனின் கம்பீரத்தை நினைவில் கொள்ளுங்கள். உங்களை சுற்றியிருப்பவர்கள் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று வருத்தப்படாதீர்கள். சூரியனின் ஒளியும் சிவனின் தத்துவமும் எல்லோருக்குமானவை. ஆனால் அதை உணர்ந்து கொள்பவர்கள் சிலரே. நீங்கள் தனித்துவமானவர்கள். உங்களுக்கென்று ஒரு மாபெரும் பாதை காத்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் மீது நீங்கள் வைக்கும் நம்பிக்கைதான் உங்களை இந்த உலகத்தின் உன்னதமான உயரத்திற்கு கொண்டு செல்லப் போகிறது. சோம்பலையும் தயக்கத்தையும் கவலைகளையும் இந்த வினாடியே முழுமையாக சாம்பலாக்குங்கள். இந்த மாபெரும் அக்னி தத்துவ உரை உங்கள் ஆன்மாவை தட்டி எழுப்பி உங்களை ஒரு மாபெரும் வெற்றியாளனாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. சிங்கத்தின் கம்பீரத்தோடு, பாறையின் உறுதியோடு, நெருப்பின் வேகத்தோடு உங்கள் பாதையில் முன்னேறிச் செல்லுங்கள். பிரபஞ்சத்தின் பேராற்றல் எப்போதும் உங்களுக்கு துணையாக இருக்கும். உங்களுக்குள் சுடர்விட்டெறியும் அந்த ஞான அக்னியை பிரபஞ்ச பேரொளியாக மாற்றுங்கள். உங்கள் ஆன்மாவின் ஆழத்தில் இருக்கும் அந்த மகா சிவத்தின் சக்தி விழித்துக் கொள்ளும் பொழுது உங்களுக்கு முன்னால் இருக்கும் இமயமலை போன்ற தடைகளும் பனிப்பொழிவைப் போல உருகி போய்விடும். சிவபெருமான் எப்படி திரிசூலத்தை கையில் ஏந்தி முக்குணங்களையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறாரோ, அதே போல நீங்களும் உங்கள் மனதின் ஆசைகளையும் கோபங்களையும் சோம்பலையும் உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும். உணர்ச்சிகளுக்கு அடிமையாபவன் வீழ்வான். உணர்ச்சிகளை ஆள்பவன் உலகையே வெல்வான். வாழ்க்கையில் பல நேரங்களில் உங்களை யாரும் ஆதரிக்கவில்லை, உங்களுக்கு துணையாக யாரும் இல்லை என்று நீங்கள் ஏங்கலாம். ஆனால் ஒன்றை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த ஆதி அந்தமில்லாத பரம்பொருள் எப்போதும் தனிமையில்தான் இருக்கிறார். ஆனால் அவரே ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் தாங்கி நிற்கிறார். நீங்கள் தனித்து விடப்படவில்லை, தனித்துவமாக மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். தனிமை உங்களை பலவீனப்படுத்துவதற்காக அல்ல, உங்களை நீங்கள் முழுமையாக உணர்ந்து கொள்வதற்காகவே பிரபஞ்சத்தால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரம். இந்த தனிமையை தவமாக மாற்றுங்கள். உங்கள் உழைப்பில் விஸ்வரூபம் எடுங்கள். மனதில் எழும் தேவையற்ற சந்தேகங்களையும் கவலைகளையும் உங்களின் 3வது கண்ணான விவேகத்தால் சுட்டெரியுங்கள். என்னால் முடியுமா, எனக்கு இந்த தகுதி இருக்கிறதா என்று உங்களை நீங்களே தாழ்த்திக் கொள்ளாதீர்கள். அந்த நீலகண்டன் எப்படி தன் மீதும் தன் ஆற்றல் மீதும் முழு நம்பிக்கை கொண்டு ஆலகால விஷத்தை இன்முகத்தோடு ஏற்று உலகை காத்தாரோ, அதே போல உங்கள் வாழ்வில் வரும் எத்தகைய கடுமையான சவால்களையும் உங்களின் தன்னம்பிக்கையால் எதிர்கொள்ளுங்கள். நீங்கள் சாதாரணமானவர் அல்ல, பிரபஞ்சத்தின் மகா சக்தியின் ஒரு பகுதி என்பதை ஒவ்வொரு நொடியும் உங்கள் ஆழ்மனதிற்கு நினைவூட்டுங்கள். தோல்விகள் உங்களை தேடி வரும்போது
அதை உங்களின் இறுதிப் புள்ளியாக கருதாதீர்கள். அவை நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கான ஒரு புதிய தொடக்கப் புள்ளி. சுடுகாட்டின் சாம்பலை தன் திருமேனி முழுவதும் பூசிக்கொள்ளும் ஈசன் நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், எல்லாமே முடிந்துவிட்டது என்று நீங்கள் நினைக்கும் அந்த சாம்பலிலிருந்தும் ஒரு புதிய மகா சக்தியை உருவாக்க முடியும் என்பதுதான். உங்கள் கடந்த கால தோல்விகள் அனைத்தையும் சாம்பலாக்குங்கள். அதிலிருந்து ஒரு பீனிக்ஸ் பறவையைப் போல புதிய பலத்தோடு புதிய வேகத்தோடு உயரே பறந்து எழுந்து வாருங்கள். உங்களை விமர்சிப்பவர்களின் வார்த்தைகளுக்கு பதில் சொல்லிக்கொண்டு உங்கள் பொன்னான நேரத்தை வீணாக்காதீர்கள். சிங்கம் காட்டில் கம்பீரமாக நடந்து செல்லும் போது சுற்றியிருக்கும் எத்தனையோ விலங்குகள் சத்தமிடலாம். ஆனால் சிங்கம் தன் பாதையை மாற்றுவதில்லை. உங்கள் இலக்கு மிக தெளிவானது. உங்கள் உழைப்பு மிகவும் நேர்மையானது. உங்களை ஏளனம் செய்தவர்களின் கண்கள் கூசும் அளவிற்கு உங்கள் வெற்றியின் வெளிச்சம் பிரகாசமாக இருக்க வேண்டும். அந்த அளவிற்கு உங்களின் உழைப்பின் வேகம் அமையட்டும். இந்த மாபெரும் அக்னி தத்துவ உரை உங்கள் உடலின் ஒவ்வொரு அணுவிலும் மனதின் ஒவ்வொரு சிந்தனையிலும் ஒரு மாபெரும் உத்வேக புரட்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. சோம்பலையும் பயத்தையும் தயக்கத்தையும் இந்த வினாடியே முழுமையாக சாம்பலாக்குங்கள். கைலாயநாதனின் கம்பீரத்தோடும் அசைக்க முடியாத மன உறுதியோடும் உங்கள் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல்லுங்கள். பிரபஞ்சத்தின் பேராற்றல் எப்போதும் உங்களை வழிநடத்தும். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.